ஹே ஆல், இன்றைக்கி என்னென்னா இடியாப்பம் வந்து எப்படி ரெடிமேடான மாவில் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் பெரிய ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. நான் ஒரு 2-3 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணேன், நல்லா வந்துச்சு. சரி, ஓகே, அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது நாகா ரைஸ் ஃப்ளார். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது ஷாப்லேயும் கிடைக்கும். இதில் வந்து நான் பத்திரி ட்ரை பண்ணியிருந்தேன். அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அதை வச்சு இன்றைக்கி நான் இடியாப்பமும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கான அளவு சொல்கிறேன். நான் இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். தண்ணி வந்து அதிகமாக போச்சுனாலோ இல்லை கம்மியாக போச்சுனாலோ நல்லா சரியாக வராது. ஸோ தண்ணி மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மாவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி இதை லைட்டாக கொதிக்கணும். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஓகேவா? கொதிச்சதுக்கப்புறமா அந்த மாவை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு கட்டி வராத அளவுக்கு வந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். எப்படி வரப்போதோ வீடியோ வேற. லைட்டாக கொதிச்சு வருது. பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டு மூடி வச்சிடணும். அது வந்து கொஞ்சம் சூடு ஆறணும். ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக வந்து அதை நம்ம பிசைஞ்சிட்டு நம்ம சேமியா பொடியில் போட்டு பிழிஞ்சிடலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். இது ஆக்சுவலி சூடாக இருக்கும்போது தான் நம்ம பிசைஞ்சுக்கணும். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. மாவு எடுத்துட்டு இதுக்குள்ளே போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போடணும்.
தண்ணி சூடாகிடுச்சு. இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ் வந்து நான் எக் கிரேவி வச்சு கொடுத்துருந்தேன். அவர் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.